ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தைகள் மதிக்கப்படாத இடத்திலும் உன் செயல்கள் போலி என கூறும் இடத்திலும் நீ யார் என்று நிரூபிக்க தேவையில்லை. உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் அனைத்தையும் அமைதியுடன் கடந்து செல். இதுவே இவர்களுக்கு மிக பெரிய பதிலை தரும். உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள். அதில் உன்னை யார் என்று எடுத்துக்காட்டு. தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள். எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்தி போ. உன்னை தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும். பணிவு, பொறுமை, நிதானம் இவற்றை மனதில் நிறுத்தி கொண்டு தினமும் செயல்படு. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். என் திருவடியில் எல்லா பாரத்தையும் இறக்கி வைத்துவிடு. நீ பாரமில்லாமல் பயமில்லாமல் நிம்மதியாக இரு. சாய்நாதர் திருவடியே, சம்பத்தளிக்கும் திருவடியே, நேயம் மிகுந்த திருவடியே, நினைத்ததளிக்கும் திருவடியே, தெய்வ பாபா திருவடியே, தீரம் அளிக்கும் திருவடியே, உயர்வை அளிக்கும் திருவடியே என்று தினமும் இந்த பாபாவின் துதியை சொல்லிக் கொண்டிரு. யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகி விடுகிறது. சதா சர்வ காலமும் சாய் என்னுடன் இருக்கிறார், எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார். உனது பயம் எல்லாம் போய் தைரியம் கிடைக்கும். நானே நிரந்தரம், இதை ஞாபகத்தில் வை. நீ உச்சத்தை அடைவாய். நீ ஒருபோதும் உன் கடமை செய்ய பின்வாங்காதே. எழுந்து நில், தொடர்ந்து போராடு. ஒவ்வொரு செயலிலும் உன்னுடன் நான் கலந்து இருப்பேன். நீ எடுத்த செயலில் எல்லாம் வெற்றி நமதே. இன்னும் சில மணி நேரங்களில் நீ என்னிடம் அழுது வேண்டி கேட்ட பண உதவி ஒருவர் மூலம் உனக்கு நிச்சயம் இன்று கிடைக்கும். இது என் சத்திய வாக்கு. பயம் வேண்டாம். நீ என்னை மட்டும் நினைத்து கொண்டு தியானம் செய்து கொண்டிரு. எல்லாம் உன்னிடம் வந்து சேரும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.